வணக்கம். இன்றைய நாளில் தமிழகத்தில் நிகழ்ந்த செய்திகளை தரும் தொகுப்பு இது திண்ணை டு சென்னை. வழங்குவதற்காக சென்னையிலிருந்து சபரிராஜனுடன் சேலத்திலிருந்து ஐஸ்வர்யா. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நீட் விவகாரத்தில் 85% உள்ஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்டதற்கு தடை விதிக்க முடியாது. தமிழக அரசின் மேல்முறையீடு மனுவை தள்ளுபடி செய்தது உச்சநீதிமன்றம். உச்சநீதிமன்ற உத்தரவின் எதிரொலி. நீட் தேர்வு முடிவுகள் அடிப்படையில் மருத்துவ மாணவர் சேர்க்கை நடத்த தமிழக அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல். பிரதமருடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சந்திப்பு. நீட் தேர்வு விவகாரம் குறித்து விவாதிக்க தகவல். தேவைப்பட்டால் தமிழக அரசுக்கு எதிராக மீண்டும் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்படும். எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் திட்டவட்டம். டெங்கு குறித்து பீதியடைய வேண்டாம். பொதுமக்களுக்கு அமைச்சர் விஜயபாஸ்கர் அறிவுறுத்தல். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் ராபர்ட் பயல் ஜெயக்குமாரை விடுவிக்க மறுப்பு. ஆயுள் முழுவதும் சிறையில் இருக்க வேண்டும் என மத்திய அரசு அறிவுறுத்தல். நாளை முதல் வரும் 14ஆம் தேதி வரை வட தமிழகத்தில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். விரிவான செய்திகளை பார்க்கலாம். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் கைதான தண்டனை அனுபவித்து வரும் ராபர்ட் பயல் ஜெயக்குமாரை சிறையிலிருந்து விடுவிக்க முடியாது என மத்திய அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. 20 ஆண்டுகளுக்கு மேலாக தண்டனை அனுபவித்து வரும் தங்களை விடுவிக்க கோரி கடந்த 2012ஆம் ஆண்டு நவம்பரில் ராபர்ட் பயல் ஜெயக்குமார் ஆகியோர் மனு தாக்கல் செய்தனர். நீண்ட காலமாக நிலுவையில் இருந்து விசாரணையில் மத்திய அரசு பதில் மனு தாக்கல் செய்தது உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்ற ராபர்ட் பயல் ஜெயக்குமாரை விடுவிக்க முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் மத்திய அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருவரும் ஆயுள் முழுவதும் சிறையில் இருக்க வேண்டும் என்று மத்திய அரசு பதிலில் குறிப்பிட்டுள்ளது. குடியரசு துணைத் தலைவர் பதவியேற்பு விழா பங்கேற்ற முதலமைச்சர் பழனிசாமி பிரதமர் மோடியை சந்தித்து நீட் தேர்வு விவகாரம் குறித்து விவாதிக்கப்படுகிறது. நாடாளுமன்ற வளாகத்தில் பிரதமர் மோடியுடன் முதலமைச்சர் பழனிசாமி, மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை ஆகியோரை பிரதமரை சந்தித்தனர். அப்போது தமிழகத்துக்கு நீட் தேர்வில் இருந்து விளக்கம் அளிப்பதாக குறித்தும், விவசாயிகள் பிரச்சினை, தமிழகத்திற்கு அதிக நிதி ஒதுக்க உள்ளதாகவும் பல்வேறு விஷயங்கள் இது குறித்து பேசுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. மேலும் இது தொடர்பாக மத்திய அமைச்சர்கள் JB நட்டா, நிர்மலா சீதாராமன் உள்ளிட்டோரையும் முதலமைச்சர் சந்திக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அதிமுக அணிகளின் MPக்களுக்கு இன்றும் பிற்பகல் 3 மணி அளவில் வெங்கையா நாயுடு தேநீர் விருந்து அளிப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. டிடிவி தினகரன் முதலமைச்சர் உட்பட அனைவரையும் 420 என குறிப்பிட்டது டிடிவி தினகரனையே பொருத்தம் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். டெல்லியில் உள்ள தமிழக இல்லத்திற்கு முன்பு செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். ஏன்னா 3 மாத நிகழ்வுகளை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். அதுக்கு யார் பொருத்தம் என்றால் அவர்தான் பொருத்தமாக இருப்பார் என்று நான் கருதுகிறேன். நீட் விவகாரத்தில் 85% இடம் ஒதுக்கீடு தரும் அரசாணைக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க முடியாது என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீட் தேர்வில் மாநில பாடத்திட்டத்தில் படிக்கும் மாணவர்களுக்கு 85% உள் ஒதுக்கீடும், CBSEக்கு பாடத்திட்டத்தில் படித்தவர்களுக்கு மீதும் இருக்கும் 15% இடங்களும் ஒதுக்கப்படும் என்று தமிழக அரசு அரசாணை அறிவித்துள்ளது. இந்த அறிவிப்பை ரத்து செய்ய வேண்டும் என்று CBSE மாணவர்கள் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. வழக்கை விசாரித்து உயர்நீதிமன்றம் தமிழக அரசின் அரசாணையை ரத்து செய்து உத்தரவிட்டது. இதை எதிர்த்து தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது. இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் நீதிபதிகள் 85% இட ஒதுக்கீடை தரும் அரசாணைக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க முடியாது என்று உத்தரவிட்டுள்ளது. மேலும்
சமநிலை வேண்டும் என்பதற்காக தான் நீட் தேர்வு கொண்டு வரப்பட்டது என்றும் வேறுபாட்டை அதிகப்படுத்தும் மசோதாவை தமிழக அரசு கொண்டு வந்தது ஏன் என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். இதனால் நீட் தேர்வு முடிவுகள் அடிப்படையில் தான் தமிழக அரசு மருத்துவ மாணவர்களை சேர்க்க நடத்த திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. நீட் தேர்வில் இருந்து தமிழகத்திற்கு விலக்களிக்க மத்திய அரசிடம் தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். சென்னை தனியார் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், தற்போது உள்ள பாடத்திட்டங்களை சிபிஎஸ்இக்கு இணையாக மாற்றி அனைத்து மாநிலங்களும் வியக்கத்தக்க வகையில் அமைக்கப்படும் என்று கூறியுள்ளார். எதிர்காலத்தில் இங்கே படிக்கின்ற மாணவ செல்வங்களாக இருக்கிற நீங்கள் மத்திய அரசு கொண்டு வருகிற இன்றைக்கு நீட் தேர்வு போன்ற தேர்வுகளை பார்க்கின்ற போது அதற்கு முழு அழுத்தத்தை தந்து கொண்டிருக்கிறார்கள் முதலமைச்சர் அவர்கள் என்பதை நான் இந்த நேரத்திலே குறிப்பிட விரும்புகிறேன். அம்மாவுடைய வழிகாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற தமிழகத்தின் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இது 5வது முறையாக பாரத பிரதமரை சந்திக்கின்ற போதும் நீட் தேர்வு என்பது நம்முடைய தமிழகத்திற்கு விதிவிலக்கு அளிக்கப்பட வேண்டும் என்ற தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறார். அந்த நிலைதான் நம்முடைய தலை இருக்கிறது என்பதையும் நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லது 3 ஆண்டு காலம் அதற்கு எங்களுக்கு நீட் தேர்வை பொறுத்தவரையிலும் தமிழகத்திலே அது விதிவிலக்கு அளிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அங்கே வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். சட்டங்கள் இயற்றப்பட்டிருக்கிறது, அதை வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம் என்பதையும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். அதிமுகவின் நிர்வாகிகள் தொண்டர்கள் அண்ணன் தம்பி என்ற உணர்வோடு பேச வேண்டும் என அமைச்சர் OS மணியன் கேட்டுக்கொண்டுள்ளார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்து நெய்வேலிக்கு ஊராட்சியில் உள்ள பிரதான சாலையில் குழாய் பாலம் அமைக்க இன்று பூமி பூஜை போடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் OS மணியன் கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய OS மணியன், தானிக்கோட்டகம் கிராமத்தில் உள்ள ஏரி செப்பனிப்படம் என்றும் படகு சவாரி செய்யும் அளவிற்கு மேம்படுத்தப்படும் என்று கூறினார். அதிமுகவில் உள்ள அனைவரும் அண்ணன் தம்பி என்பதால் யார் என்ன பேசினாலும் கருத்து கூறினாலும் இந்த உணர்வோடு பேச வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் என்பவர்களும் சரி, தொண்டர்களும் சரி, நிர்வாகிகளும் சரி, அனைவருமே ஒருதாய் மக்கள், அண்ணன் தம்பிகள். எனவே யார் மீது குற்றம் சுமத்துகிற பொழுதும் சரி, கருத்து சொல்கிற போதும் சரி, நாம் அண்ணன் தம்பிகள் என்கிற உணர்வோடு பேச வேண்டும் என்பது என்னுடைய கருத்தாகும். டெங்கு காய்ச்சல் குறித்து மக்கள் தேவையில்லாமல் பீதியடைய வேண்டாம் என சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஈரோட்டில் அரசு தலைமை மருத்துவமனையில் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் ஆய்வு செய்தார். அப்போது டெங்கு வார்டு, குடும்ப சிகிச்சை பகுதி, உள்நோயாளிகள் வார்டு பகுதி உள்ளிட்டவற்றை பார்வையிட்டு சிகிச்சை முறைகள் குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார். மேலும் நோயாளிகளையும் சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், டெங்கு காய்ச்சல் குறித்து பொதுமக்கள் தேவையில்லாமல் பீதியடைய வேண்டாம் என்றும் தமிழகம் முழுவதும் டெங்கு காய்ச்சலுக்கு சிறப்பான மருத்துவம் அளித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் தமிழகம் முழுவதும் 870 தனியார் மருத்துவமனைகளில் டெங்கு காய்ச்சலுக்கு முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் சிகிச்சை பெற்றுக் கொள்ளலாம் என்றும், காய்ச்சல் அறிகுறி வந்தால் உரிய மருத்துவர்களிடம் ஆலோசனை பெற வேண்டும் என்றும் அமைச்சர் விஜயபாஸ்கர் வலியுறுத்தியுள்ளார். அது சார் 100% தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அரசு தலைமை மருத்துவமனையிலையும் அனைத்து மெடிக்கல் காலேஜ்லையும் நம்மள்ட்ட போதிய அளவு ரத்தம் இருக்கிறது, போதிய அளவுக்கு பிளாஸ்மா இருக்கிறது, பிளட் காம்பனன்ட் செப்பரேட்டரி எல்லா ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹாஸ்பிட்டலையும் கொடுத்துக்கிறோம். அதே போல போதிய ஃப்ளூயிட் மேனேஜ்மெண்ட் தான், அந்த ஃப்ளூயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு உண்டான மருந்து, மாத்திரைகள், ஃப்ளூயிட் எல்லாமே போதுமான அளவு கையிருப்பில் இருக்கிறது. எந்த பதட்டமும் தேவையில்லை. தேவைப்பட்டால் தமிழக அரசு மீது மீண்டும் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்படும் என MK ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய ஸ்டாலின், சட்டப்பேரவையில் முதலமைச்சர் பழனிசாமி அரசின் மீது தேவை ஏற்பட்டால் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்படும் என்றார். 3 அணிகளால் மக்கள் பாதிப்படைந்துள்ளதாகவும் இதற்கு தீர்வு தேவை எனவும் அவர் கூறியுள்ளார். சேலம் கச்சராயன் ஏரியை பார்வையிட திமுக செயல் தலைவர் ஸ்டாலினுக்கு அனுமதி அளித்தது சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சேலம் மாவட்டம் எடப்பாடி தொகுதிக்குட்பட்ட கச்சராயன் ஏரியை திமுகவினர் தூர்வாரினர். அந்த ஏரியை பார்வையிட ஸ்டாலின் செல்வதாக இருந்தபோது அதிமுகவினர் எதிர்ப்பு தெரிவித்தனர். கடந்த வாரம் சென்னையிலிருந்து
ஸ்டாலின் பின்னர் சேலம் சென்றபோது வழியிலேயே கைது செய்யப்பட்டார். இதனால் ஏரியை பார்வையிட்ட ஸ்டாலினுக்கு போலீசார் அனுமதி மறுப்பதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் ஸ்டாலின் கச்சராயன் ஏரியை பார்வையிட அனுமதி அளித்து உத்தரவிட்டது. மேலும் ஸ்டாலின் ஏரியை பார்வையிட அனுமதி மறுப்பது ஏன் என்று தமிழகம் விளக்கம் அளிக்கவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஜெயலலிதா மரணம் குறித்து நீதி விசாரணைக்கு உத்தரவிட கோரிக்கை வழக்கின் மீதான விசாரணை வரும் அக்டோபர் 23ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மரணத்தில் மர்மம் இருப்பதாக வழக்கறிஞர் செல்வ விநாயகம் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். மேலும் ஜெயலலிதா மரணத்தில் சந்தேகம் உள்ளதாகவும் ஓ பன்னீர்செல்வம், சசிகலா உள்ளிட்ட 186 பேர் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டும் என கோரி மனுவில் குறிப்பிட்டிருந்தது. அந்த வழக்கு விசாரணையின் போது மனு தாக்கல் செய்தவரிடம் நீதிபதிகள் சராமரியாக கேள்விகள் எழுப்பியது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் ஜெயலலிதா மரணம் குறித்து நீதி விசாரணைக்கு உத்தரவிட கோரிக்கை வழக்கின் மீதான விசாரணையும் வரும் அக்டோபர் 23ஆம் தேதி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தற்காப்பை விட தன்மானமே முக்கியம் என்று நடிகர் கமலஹாசன் தெரிவித்துள்ளார். திமுகவின் அதிகபூர்வ நாளேடான முரசொலியின் 75 ஆண்டுகள் நிறைவை முன்னிட்டு பவள விழா கொண்டாடப்படுகிறது. சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற்ற பவள விழா கொண்டாட்டத்தை நடிகர் கமல், ரஜினி, கவிஞர் வைரமுத்து உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். விழாவில் பேசிய நடிகர் கமலஹாசன், அரசியலில் சேர்வதாக இருந்தால் 1983இல் கருணாநிதி அழைத்த போதே சேர்ந்திருப்பேன் என்றார். தேசிய கீதத்தில் திராவிட என்ற வார்த்தை இருக்கும் வரை திராவிடம் இருக்கும் என்று, திராவிடம் என்பது நாடு தழுவியது என குறிப்பிட்ட கமலஹாசன், தற்காப்பை விட தன்மானமே முக்கியம் என்றார். இதோடு முடிந்தது இந்த திராவிடம் என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு நான் ஒரு பேட்டியில் சொன்னேன், ஜனகணமனால திராவிடம் சொல் இருக்கிற வரையிலும் இது இருக்கும். இதற்கு அடுத்த கட்டம் செல்கிறேன். திராவிடன் என்பது இங்கே தமிழகம் தென்னகத்தோடு மற்றும் நின்று விட்டது என்று நினைப்பவர்களுக்கு கொஞ்சம் ஆர்கியாலஜி பற்றியும் ஆந்த்ரோபாலஜி பற்றியும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எனக்கு படித்து தெரிந்ததால் அல்ல, சொல்ல கேட்டதால் சொல்கிறேன். நாடு தழுவியது இந்த திராவிடம். விம்மாமல் பம்மாமல் ஆவணம் செய், புரட்சியின் வித்து தனி சிந்தனை என்று நடிகர் கமலஹாசன் ட்விட்டரில் கருத்து தெரிவித்துள்ளார். இந்நிலையில் சமீப காலமாக நடிகர் கமலஹாசன் தனது ட்விட்டர் பக்கத்தில் பல்வேறு விதமான அரசியல் சார்ந்த கருத்துக்களை தெரிவித்து வருகிறார். இந்த கருத்துக்கள் தமிழக அரசியலில் முக்கியத்துவம் பெற்று வருகிறது. இந்நிலையில் நேற்று நடிகர் கமலஹாசன் பதிவிட்டுள்ள ட்விட்டரில், விம்மாமல் பம்மாமல் ஆவணம் செய்ய, புரட்சியின் வித்தித்த தனி சிந்தனை ஓடி என்பனை கலைத்தென தாமிக்காதே, கூடி நாட வெல்வது நான் இல்லை நாம் என்று பரிந்துரை புரியோதற்கு புகட்டும், நாட்டிற்கு ஊழியம் செய்வோரை கேலி செய்யாதே, 30 மாலும் முன் சுதந்திர பழக தேசிய முன் தாங்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார். அரசு கட்டிடத்தை பிடித்த ஸ்டாலினால் அரசையும் பிடிக்க முடியும் என வைரமுத்து புகழாரம் சூட்டியுள்ளார். நேற்று சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்ற முரசொலி பவள விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அவர் இதனை குறிப்பிட்டார். இந்த நேரத்திலும் ரத்து செய்யப்படுவதற்கான உரிமையை கொடுத்திருக்கிறது. அந்த உரிமை என்பதை விட அதிகாரம், உரிமை ரைட் வேற, பவர் வேற. உரிமை என்பதை விட அதிகாரம். எந்த நேரத்திலும் அரசாங்க கட்டடத்தை காலி செய்ய சொல்வதற்கு அரசுக்கு அதிகாரம் இருப்பதனால், நான் ஆளுங்கட்சியாக நாம் இருக்கும்போது தவிர அரசு அரங்கத்தை நான் பதிவு செய்வதில்லை. நீங்கள் எதிர்க்கட்சியாக இருந்து கொண்டே அரசாங்க கட்டிடத்தை பிடித்து விட்டீர்களே. அரசு அரங்கத்தை பிடித்த ஸ்டாலினுக்கு அரசாங்கத்தை பிடிக்க தெரியாதா? வணக்கம். நாளை முதல் வரும் 14ஆம் தேதி வரை வட தமிழகத்தில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வளிமண்டல கீழ் அடுக்கில் மேற்கு திசையில் வீசும் காற்று வலுவு பெற்றதாகவும் மேல் சுழற்சி காரணமாகவும் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் மீதான மழையும் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நாளை முதல் வரும் 14ஆம் தேதி வரை வட தமிழகத்தில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டமுடன் காணப்படும் என்று அதில் தெரிவித்துள்ளது.
மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 7105 கன அடியிலிருந்து 7249 கன அடியாக அதிகரித்துள்ளது. கர்நாடகா மாநிலத்தில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து கணிசமாக அதிகரித்து வருகிறது. அதன்படி நேற்று 7105 கன அடியாக இருந்த அணையின் நீர்வரத்து இன்று 7249 கன அடியாக உயர்ந்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 40.66 அடியாகவும் நீரிறப்பு 12.53 TMC ஆகவும் உள்ளது. அணையிலிருந்து வினாடிக்கு 7000 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து அதிகரித்து வருவது டெல்டா விவசாயிகளை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் வருமான வரித்துறை அதிகாரிகள் 2வது நாளாக தொடர்ந்து சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள 7 நிறுவனங்களில் சோதனை நடப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. வரி ஏய்ப்பு உள்ளிட்ட புகார்களின் அடிப்படையில் இந்த சோதனை நடப்பதாக கூறப்படுகிறது. மூலனூரில் உள்ள ஒரு நிதி நிறுவனத்தின் உரிமையாளர் மணி என்பவரின் வீட்டில் நேற்று இரவு ஆரம்பித்த சோதனை இன்று தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. நீதி நிறுவன உரிமையாளர்களுக்கு சொந்தமான பல்வேறு இடங்களிலும் கரூர், சேலத்தில் உள்ள பல்வேறு நிறுவனங்களிலும் சென்னை மற்றும் கோவையை சேர்ந்த வருமான வரித்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு உள்ளனர். இந்த நிலையில் தற்போது தாராபுரத்தில் சோதனை நடைபெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த சோதனையை தொடர்ந்து தாராபுரத்தில் இயங்கி வரும் பல்வேறு நீதி நிறுவனங்களில் அதிகாரிகள் நிறுவனங்களை மூடிவிட்டு தலைமறைவாகி விட்டுள்ளனர். பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு இன்றுடன் நிறைவு பெறுகிறது. சென்னை கிண்டியில் உள்ள அண்ணா பல்கலைக்கழகத்தில் பொறியியல் படிப்பிற்கான கலந்தாய்வு கடந்த ஜூலை 17ஆம் தேதியும் பொது கலந்தாய்வு 23ஆம் தேதியும் தொடங்கியது. ஒவ்வொரு நாளும் காலையில் தொடங்கிய கலந்தாய்வு இரவு 7 மணியையும் தாண்டி நடைபெற்றது. தினமும் 5000 முதல் 8000 பேர் வரை அழைக்கப்பட்டு அவர்களுக்கு கலந்தாய்வு இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டன. மாணவர்கள் 9 அமர்வுகளாக கலந்தாய்வுக்கு அழைக்கப்பட்டனர். தொடர்ந்து 18 நாட்களுக்கு நடத்தப்பட்ட கலந்தாய்வு இன்றுடன் நிறைவு பெறுகிறது. இன்னும் இதுவரை 90,000த்திற்கு அதிகமான இடங்கள் காலியாக இருப்பதாக அண்ணா பல்கலைக்கழக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. திருக்கோவிலூர் அருகே காட்டுப்பன்றிக்கு வைத்த மின்வேலியில் சிக்கி விவசாயி உயிரிழந்தார். விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே மூகையூர் அடுத்து கொடுங்காமல் கிராமத்தில் குமார் என்பவர் வேர்க்கடலை விவசாயம் செய்து வருகிறார். ஆனால் அவரது விவசாய நிலங்கள் காட்டுப்பன்றிகள் நாசம் செய்வதால் அதை சுற்றி மின்வேலி அமைத்துள்ளனர். ஆனால் அதே பகுதியைச் சேர்ந்த ராமு என்பவர் தனது நிலத்திற்கு செல்லும் போது மின்வேலியில் சிக்கி உயிரிழந்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் ராமுவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். காட்டுப்பன்றிக்கு வைத்த மின்வேலியில் சிக்கி விவசாயி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. தூத்துக்குடி குடோனுள் பதுக்கி வைத்திருந்த செம்மரக்கட்டைகளை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் புதுக்கோட்டையில் தேசிய நெடுஞ்சாலை அருகே உள்ள தனியார் குடோனில் செம்மரக்கட்டைகள் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக தகவல் கிடைத்தது. இதனை அடுத்து சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தியதில் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான செம்மரக்கட்டைகள் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டது. செம்மரக்கட்டைகளை பறிமுதல் செய்த அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை நடத்தினர். அப்போது அவைகள் தூத்துக்குடி துறைமுகத்திலிருந்து வெளிநாட்டிற்கு கடத்துவது ஆந்திராவில் இருந்து கொண்டுவரப்பட்டது என தெரிய வந்தது. மேலும் இந்த செம்மரக்கட்டைகளை கடத்தி வந்து பதுக்கியது யார் என்று சுங்கத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை செய்து வருகின்றனர். சித்தூர் அருகே 40 ஆண்டு காலமாக செயல்பட்டு வந்த துணிக்கடையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 5 கோடி ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் சேதமடைந்துள்ளன. ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டம் சர்ச் வீதியில் 50 ஆண்டுகள் பழமையான கட்டடத்தில் துணிக்கடை ஒன்று 5 மாடிகளுடன் 40 ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது. இந்த கடையில் இன்று அதிகாலை 1 மணி அளவில் 1வது மாடியில் மின்கசிவு ஏற்பட்ட காரணமாக தீ விபத்து ஏற்பட்டது. கடையில் தீ பற்றி எரிவதை பார்த்த பாதுகாவலர் தீயணைப்பு துறையினருக்கு உடனடியாக தகவல்கள் அளித்துள்ளார். கடை அடைக்கப்பட்டிருந்ததால் தீயை அணைக்க முடியாமல் தீயணைப்பு வீரர்கள் தவித்தனர். பின்னர் கடையின் உரிமையாளர் ஆனந்த் வந்து பிறகு ஜேசிபி இயந்திரம் மூலம் கடையின் சுவர் இடிக்கப்பட்டு தீயை அணைக்கும் பணி நடைபெற்றது. பல மணி நேரம் போராடி தீயை அணைக்கப்பட்ட நிலையில் கட்டடம் முற்றிலும் இடிந்து விழுந்தது. இது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த விபத்தில் 5 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்துள்ளது. மதுரையில் பாரம்பரிய மருத்துவ கண்காட்சி மாநகராட்சி ஆணையாளர் அனீஷ் துவங்கி வைத்தார்.
மதுரையில் ஆயுஷ் 2017 என்ற பாரம்பரிய மருத்துவ கண்காட்சி இன்று முதல் வரும் 15ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இந்த கண்காட்சியில் பலவிதமான மூலிகை பொருட்கள், எண்ணெய் பொருட்கள், சோப்பு, தைலம், மூலிகை வேர்கள் என பலவிதமான பொருட்கள் விற்பனை செய்வதோடு ஆயுர்வேத மருத்துவத்தின் நன்மைகளையும் மக்களுக்கு எடுத்துரைத்து வருகின்றனர். மேலும் இந்த கண்காட்சியில் பாரம்பரிய சமையல் போட்டி, பெண்களுக்கான ஆரோக்கிய கூந்தல் போட்டி, ஆரோக்கிய குழந்தை தாய் போட்டி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடைபெற்றுள்ளன. நாகர்கோவிலில் குடியிருப்பு பகுதியில் கொட்டப்படும் கழிவுகளை அகற்ற வலியுறுத்தி பொதுமக்கள் போராட்டம் நடத்தினர். இந்நிலையில் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் கிருஷ்ணன் கோவில் பகுதியில் பழமை வாய்ந்த சுப்பையார் குளம் ஒன்று உள்ளது. இந்த குளத்தின் சுற்றி புது குடியிருப்பு காந்தி நகர், காமராஜர்புரம் உள்ளிட்ட பகுதிகளில் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த குளத்தின் அப்பகுதியை சேர்ந்த ஏராளமான மக்கள் குளிப்பதற்காக பயன்படுத்தி வந்தனர். இந்நிலையில் கடந்த சில ஆண்டுகளாக இந்த குளத்தில் குப்பைகளை கொட்டுவதால் சுகாதாரத்தோடு ஏற்பட்டுள்ளதாகவும் தொற்று நோய் பரவுவதாகவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் நகராட்சி நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த சுப்பையார் குளம் ஆண்டாண்டு காலமா இருக்குது. ஆனா 6 மாசத்துக்கு முன்ன குப்பை அள்ளி வெளியே போட்டாங்க, இன்னும் அகற்றல. இதுல காய்ச்சல் வருது. இப்ப வர டெங்கு காய்ச்சல் இப்ப நிறைய பிள்ளைங்களுக்கு வந்துருக்கு. பிறகு அசுத்த நீர் இன்னும் கிடக்குது. இந்த பக்கத்துல சாணாங்கி, இறைச்சி வெட்டுத வேஸ்ட் எல்லாம் இந்த பக்கத்துல தான். அவங்க குப்பை எங்க கிடக்கோ அங்கதான் அவங்க வேஸ்ட்டை கொண்டு தட்டுவாங்க. ஆனா அவங்க அகற்றின குப்பையை அவங்க அள்ளுனா அந்த இடம் நீச்சாயிரும். அதனால உடனே இந்த குப்பையை மாத்தணும். ஸ்கூல் பிள்ளைங்கள் இந்த பாதை தான், இது மெயின் ரோடுங்கனால பிள்ளைங்கள் இந்த பக்கம் வர பிள்ளைங்கள் நடக்க முடியாது. அதனால பிள்ளைங்களுக்கு சிக்கு சிறங்கெல்லாம் வருது. அதனால வாடை பயங்கர துர்நாற்றம். எங்களுக்கு பக்கத்துல வீட்டுல ஆள் இருக்க முடியல, பயங்கர வாடை. 66 நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு உதகை படகு இல்லத்தில் நடைபெற்ற படகு போட்டியில் பங்கேற்றவர்கள் படகோட்டி வேடமிட்டு படகுகளை ஓட்டியது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. உதகைக்கு வரும் வெளிமாநில சுற்றுலா பயணிகள் எம்ஜிஆரை பற்றி தெரிந்து கொள்ளும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது. உதகை படகு இல்லத்தில் படகு போட்டி நடைபெற்றது. படகு ஓட்டி வேடத்திலிருந்து போட்டியாளர்கள் இலக்கை நோக்கி படகுகளில் சீறி பாய்ந்து சென்றனர். இதனை ஏராளமான சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர். படகு போட்டியை மாவட்ட ஆட்சித்தலைவர் இன்னசென்ட் திவ்யா கொடியசைத்து தொடங்கி வைத்தார். படகு போட்டியில் 25க்கும் மேற்பட்ட நாடக கலைஞர்கள் படகோட்டி போல் வேடமிட்டு கலந்து கொண்டனர். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு பல்வேறு நிகழ்ச்சிகள் தமிழகம் முழுவதும் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் திண்ணை டு சென்னை செய்திகள் நிறைவு பெறுகிறது. உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம்.